எதற்காக தமிழர்ன்ற இனத்தை முன்வைக்கணும்? இன்னைக்கு கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் வந்தால் திராவிடர், கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் வந்தால் திராவிடர், ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் வந்தால் திராவிடர், மகாராஷ்டிரா குஜராத்லேருந்து வந்தால் இந்தியர். தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போனாலோ கர்நாடகாவுக்கு போனாலோ ஆந்திராவுக்கு போனாலோ எல்லா இடத்துலையுமே நம்ம தமிழர். நம்மளுடைய அடையாளம் மட்டும் தமிழர்னு தான் காட்டணும். ஏன்னா அங்கே திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் எதுவுமே கிடையாது. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் நம்ம வெளி மாநிலத்தவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து உட்கார வைக்கிறோம். அது தப்பு கிடையாது, அவங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் மக்களை விட வேறு மொழி பேசுகிறவங்களுக்கு தான் அதிகமான எண்ணிக்கையில் அரசியல் கட்சிகளிலேயும் அரசு வேலைகளிலேயும் பதவி கொடுத்து இன்றைக்கி உட்கார வச்சுருக்கோம். இதை சில அரசியல்வாதிகளும் சில அரசு அதிகாரிகளுமே சொல்லியிருக்காங்க, நான் சொல்லலை. அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் தெருவுக்கு ஒரு தேசிய தலைவர்கள் இருக்காங்க. அந்த தேசிய தலைவர்களை சாதி தலைவராக கட்டமைச்சு வச்சுருக்கு அவலமும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இதே தமிழ் சமூகம் தான் இந்த தேசிய தலைவர்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்காம நடிகர்கள் பின்னாடி போய் நடிகர்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடியதும் இதே தமிழினம் தான். விழித்துக்கொள் தமிழினமே. இந்த மாதிரி கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்.